ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோங்க. லாஸ்ட் வீக் தான் போயிருந்தோம். நாங்கள் திருப்பதிக்கு எப்படி போனோம், தரிசனம் பார்க்க எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ மணி நேரம் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில தகவல்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து திருப்பதிக்கு போகலான்னு பிளான் பண்ணது பஸ்ஸில் தாங்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது மே 24 ஃப்ரைடே அன்னைக்கு நைட் 8:30க்கு நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பஸ் ஏறணுங்க. மறுநாள் காலையில் சாட்டர்டே மார்னிங் 4 o'clock ஸ்ட்ரெயிட்டாக மேல் திருப்பதிக்கு போயிட்டோங்க. மேல் திருப்பதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃப்ரீ தரிசனம் பார்க்குறதுக்கு 2 நாளையிலேருந்து 3 நாள் வரைக்கும் ஆகும், அதுவும் க்யூவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு எப்படி 2 நாள் 3 நாள் இந்த க்யூவில் நின்று பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணோம்னா அடுத்த பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கீழ் திருப்பதிக்கு வந்துட்டோங்க. 6 மணிக்கெலாம் கீழ் திருப்பதிக்கு வந்துட்டோம். இங்கே டோக்கன் எங்கன்னா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சது. டோக்கன் ஸ்ரீனிவாசா மண்டபம், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசா மண்டபத்துலேயும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம் அப்படின்ற மண்டபத்துலேயும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 இடத்துக்கும் போய் கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாட்டர்டே நைட்டு 2 o'clock தான் டோக்கன் கொடுப்போம், இன்றைக்கான டோக்கன் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ சாட்டர்டே மார்னிங் காலையில் 6 மணி தான் ஆகுது, நைட்டு 2 o'clock நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அலமேலு மங்காபுரத்துக்கு போயிட்டோங்க. அதாவது தாயாரை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் கீழ் திருப்பதிக்கு வந்துட்டோங்க. அதாவது ஸ்ரீனிவாசா மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு 10:30 போல் லைனில் க்யூவில் நிற்க வச்சாங்க. கரெக்டாக நாங்கள் டோக்கன் வாங்க ஒரு 2 o'clock ஆகிடுச்சுங்க. டோக்கனை கையில் வாங்குறதுக்கு கரெக்டாக 2 o'clock ஆகிடுச்சு. பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அந்த க்யூவில் நின்று டோக்கன் வாங்கிட்டோம், தரிசன டோக்கன் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் பஸ்ஸை பிடிச்சி இப்போ நாங்கள் மேல் திருப்பதிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மேல் திருப்பதிக்கு போகிற வழியில் இது செக்கிங் பாயிண்ட்டு, அதாவது நம்மளையும் செக் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருக்க பேகு, ஹேண்ட் பேகு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. நாங்களும் செக் பண்ணுறதுக்காக இறங்கி இப்போ செக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே இந்த பேகு இந்த ரோலர் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வச்சோம்னா ஸ்கேன் பண்ணணும். நம்ம ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் எதாவது வச்சுருக்கோமா அப்படின்றதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பேகை நம்ம இதில் வச்சதுக்கப்புறம் அங்கே கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணணும். இப்போ நம்ம பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோன்னா நம்ம பஸ்ஸு வரும். இதுதான் இங்கே ப்ரொசீஜருங்க. எப்பயுமே நம்மளையும் செக் பண்ணுவாங்க, பேகையுமே செக் பண்ணுவாங்க. இப்போ பஸ்ஸு வந்துடுச்சு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 o'clock 3:30 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மேல் திருப்பதிக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அதாவது சண்டே மார்னிங் 3:30 ஆகுது. மேல் திருப்பதி போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 hourலேருந்து 40 minutesக்குள்ளே மேலே போயிடலாங்க. இப்போ நாங்கள் மேல் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோம். டைமும் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே வந்துட்டோன்றதுக்காக இன்றைக்கி நைட்டு தான், அதாவது சண்டே நைட்டு தான் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு சில பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு 6 இடம் இங்கே இருக்குது, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக தரிசனம் பார்க்க போய்க்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட தான் டோக்கன் இருக்குல்ல, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ இந்த பஸ் இங்கே லோக்கலாக எங்கன்னா போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு கடைக்கெலாம் போகிறதுக்குன்னா இந்த பஸ்ஸை போகலாங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. பசங்களாம் தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த தெரியுது பார்த்திங்களா நேராக ஒரு மண்டபம், அதாவது கோயில் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 மணி போல் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நானும் பசங்க எல்லாருமே போயிட்டோங்க. இங்கே எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் படுத்துருந்தாங்க. நாங்களும் பெட்ஷீட்டெல்லாம் போட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்தோங்க.
அதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் எழுந்து பசங்களாம் எழுப்பி விட்டு போயிட்டு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் எழுப்பி விட்டுட்டேன். ஆனால் பசங்க வந்து நைட்டு டோக்கனுக்காக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சுற்றினதாலே வந்து கால் வலிக்குது தூக்கம் வருதுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறமா இந்த போகிற வழியில் இருக்க கடைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனோம். போயிட்டு முதல்ல குளிச்சிட்டோம்னா, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இல்லையா, குளிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க எல்லோரும் பசங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா குளிக்கிறதுக்காக இப்போ புஷ்கரணிக்காக குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தது. இங்கே வந்து ஹேண்ட்பேகு, வீட்டுக்கு கட்டுற தோரணம், அதுக்கப்புறம் பசங்களுக்கு விளையாடக்கூடிய பொம்மைகள், டெடி பியர் பொம்மை, அப்புறம் காரு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ். அப்படியே நம்ம பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக புஷ்கரணிக்கு போகிறோம். போகிற வழியில் தாங்க இந்த கடைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு பொறுமையாக நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோங்க. எப்பயுமே நாங்கள் திருப்பதிக்கு வந்தோம்னா கீழ் திருப்பதியிலே இறங்குவோம். ஏன்னா ட்ரெயினில் வருவோம், கீழ் திருப்பதியில் இறங்கி விஷ்ணு நிவாசத்துலேயே டோக்கன் வாங்கிடுவோம். ஆனால் இந்த முறை தான் பஸ்ஸில் வந்ததால் ஸ்ட்ரெயிட்டாக மேல் திருப்பதிக்கு வந்துட்டோம். அதுதான் நாங்கள் தெரியாமல் பண்ண தப்பு. நீங்கள் யாராவது வரதா இருந்தால் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, இல்லை கார்லேயே வந்தாலும் சரி, கண்டிப்பாக கீழ் திருப்பதியிலேயே நின்று அங்கேயே உங்களுக்கு தேவையான டோக்கனை வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தரிசனம் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டான டைமுக்கு நம்ம போய் அட்டன் ஆகிடலாம். இல்லைனா போயிட்டு ஃப்ரீ தரிசனத்துக்காக லைனில் நிற்கணும். இப்போன்னு இல்லை, எப்பயுமே வந்து நம்ம டோக்கன் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. நாங்கள் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் தான் கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, லீவ் டைம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ரிலாக்ஸாக இங்கே வந்து பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஸ்ரீனிவாசர் சிலை இருந்தது. ரொம்ப அழகாக ஃபவுண்டனுக்கு நடுவில் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் நின்றுட்டு இருந்தார். இந்த ஸ்டாச்சுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்களும் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தோம். பசங்க தான் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஜாலி தான், ஒன்றும் கஷ்டப்படலை. நாங்கள் அப்படியே இப்போ போயிட்டு அங்கே இதுதாங்க புஷ்கரணி, அதாவது குளம், திருப்பதியில் இருக்க குளம். இங்கே தான் எல்லோரும் வந்து தலை குளிப்பாங்க. இதில் அதாவது தலை குளித்தா ரொம்ப நல்லது. தலை மூழ்கி எழுந்து பக்கத்தில் வந்து குளியலறை, உடை மாற்றும் அறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் குளத்தில் குளித்தது பிடிக்கலனா கூட பாத்ரூம் இருக்குது. போயிட்டு நல்லா ஷாம்பு சோப்லாம் போட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அன்னப்பிரசாத கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து குளத்தில் இறங்கி குளிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களை குளத்தில் இறக்கி விட்டது தான் அவங்களுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து தடுப்பு கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்காங்க. ரொம்ப ஆழலாம் கிடையாது குளம், அதனால் ஒன்றும் பயமும் கிடையாது. குழந்தைங்களாம் இறங்கி குளிக்கலாம். குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ வந்து அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்றதுக்காக, காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோங்க. இங்கே வந்து டெய்லியுமே வந்து அன்னதானம் போடுவாங்க. காலையில் 8 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. இப்போ நாங்கள் காலைல சாப்பிட்ட டிஃபன் பார்த்திங்கன்னா பொங்கல் தாங்க. பொங்கலுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சட்னி தான் கொடுத்துருந்தாங்க. பசங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் போயிட்டு வெளியே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. இது வந்து மதியம், அதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1:30 மணி போல் மதிய சாப்பாட்டுக்கு, ஏன்னா நமக்கு வந்து நைட்டு தான் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க இல்லையா, மதிய சாப்பாடையும் முடித்து நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு தரிசனத்துக்கு நடக்க ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து தூங்கிலாம் ஏந்து வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 1:30 போல் இருக்கும். இது வந்து காலையில் வந்து கீழவே அன்னதானம் சாப்பிட்டோம். இது வந்து மேலே இங்கே வந்து நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துக்கான மேப் மாதிரி தான் இந்த வரைபடம் இருக்குங்க. இதுதான் வந்து அன்னதான கூடம். மதிய சாப்பாடு வந்து இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். மோஸ்ட்லி திருப்பதிக்கு வரவங்க எல்லாருமே வந்து இந்த அன்னப்பிரசாதம் தாங்க சாப்பிடுவாங்க. வெளியே கடைகளில் சாப்பிட்றத விட இந்த அன்னதானத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நாங்களும் அன்னதானம்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். இப்போ என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அதாவது தேங்காயில் வந்து தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பொங்கல்,
அதாவது இப்போ நாம் இங்கே தேங்காய்லாம் உடைப்போம்ல, அங்கே வந்து தேங்காய் போடுறதுக்குன்னே ஒரு உண்டியல் இருக்குங்க. அங்கே எல்லாருமே தேங்காவை போடுவாங்க. அந்த தேங்காவெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து தேங்காய் தொக்கு மாதிரி செஞ்சிடுறாங்க. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாதம், தேங்காய் தொக்கு, கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த பீட் வந்து அப்படியே ரசம் ஊற்றுவாங்க. ரசம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மோர் கொடுக்குறாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு கீழே போயிட்டோம். போயிட்டு அப்படியே ஒரு கோயிலை வந்து ஒரு சுற்றி வந்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நேரம் தரிசனம் போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை வந்து ஒரு சுற்றிட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள், இப்படி தாங்க இருந்தது. ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகங்க. சம்மர் டைமு, வெக்கேஷன் டைமுன்றதால ரொம்ப நிறைய கூட்டம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 3:30 3:45 ஆகிட்டுருக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நைட்டு தான் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஈவினிங் போல் நான் இங்கே வந்து சார்ஜர்லாம் போட்டுக்கலாம், ஏதாவது ப்ளக் பாயிண்ட் இருந்தால் சார்ஜெலாம் போட்டுக்கிட்டு அப்படியே நாமளும் நடக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே செப்பல்லாம் வந்து அங்கே விட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இதுதான் வந்து சர்வ தரிசனம், அதாவது டோக்கன் வாங்கியிருக்கோம் இல்லையா, நம்ம போகிறதுக்கான பாதை இதுதான். இங்கே வந்து 300 ரூபா தரிசனத்துக்கும் வழி இருக்குது. அதுக்கப்புறம் டோனர் தரிசனம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறமா வயசானவங்க, குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கவங்களுக்கு தனியாக ஒரு தரிசனம் இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீ தரிசனத்தில் க்யூவில் நின்னவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதனால தான் ஃப்ரீ தரிசனம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி டோக்கன் எடுத்துக்கிட்டு வந்தோம். நீங்களும் அதே மாதிரி திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. 300 ரூபா டோக்கன் வாங்கிட்டு போனாலும் ஈஸி தான். அப்படி இல்லை டோக்கன்லாம் எதுவும் எடுக்கல, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம் அப்படின்னா கீழ் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீனிவாச மண்டபம் அப்படி இல்லைன்னா விஷ்ணு நிவாசம், இந்த 2 இடத்துல கண்டிப்பாக டோக்கன் தருவாங்க. அதை நீங்கள் டைமுக்கு வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம எங்கன்னா வெளியே போய் சுற்றி பார்க்கணுனாலும் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே வந்துடலாம். இதோ சொன்னேன் இல்லைங்களா, இவங்களாம் ஃப்ரீ தரிசனத்துக்காக 2 நாளாக அந்த குடோனுள்ள இருக்கிறாங்களாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கடையிலேருந்து தண்ணிலாம் எடுத்து வந்து விற்பாங்க, தண்ணிலாம் வாங்கி குடிச்சிக்கலாம். பாலும் கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் 2 நாள் இந்த மாதிரி க்யூவில் நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க. இங்கே இது வந்து ட்ரம் இருக்குல்லையே, இதில் தான் தண்ணிலாம் வச்சுருக்காங்க, மொண்டு குடிச்சிக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஓப்பனும் இருக்குது, அப்படியே வெளியே வந்து தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து டோக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா, அதனால் இந்த வழியாக போகிறோம். நம்ம வந்து போக வேண்டியது எதுன்னு பார்த்தா ATGH சர்க்கிள் அப்படின்ற இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. இப்போ நம்ம டோக்கன் டைம் பார்த்திங்கன்னா 9 PM. இப்போ நம்ம எப்படியும் தரிசனம் பார்க்க ஒரு 4 hours ஆச்சு ஆகும் இல்லைங்களா, அதனால் நாங்கள் இப்போவே கிளம்பிட்டோம். டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் காமிச்சோன்னா நம்மளை உள்ளே விடுவாங்க. அப்படி இல்லை நம்ம முன்னாடியே போயிட்டோம், இயர்லியராக போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு போனதால் எங்களை உள்ளே விட்டுட்டாங்க. இப்போ பக்கத்தில் பாருங்கள், ஃப்ரீ தரிசனம் பார்க்குறதுக்காக வந்தவங்க கிட்டத்தட்ட 2 நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த க்யூலேயோ அந்த குடோன்லேயோ நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு வந்ததால் இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். பசங்களும் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா நல்ல வேளை நம்ம வந்து டோக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்மளும் இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்தாங்க. ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தது அவங்களுக்கு நடக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ நாங்கள் எப்படி நடந்து போகிறோம், இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். டோக்கன் எடுத்துகிட்டு வந்தவங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே நடந்துட்டோம். நாங்கள் போயிட்டு அந்த குடோன் அங்கே வந்து பேகு ஃபோனு வாங்கிறதுக்கெலாம் குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே கொடுத்துட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. ஒரு முறை சுற்றி காமிச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. இங்கே வந்து இசை கச்சேரிலாம் நடந்துச்சு, பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. நான் பசங்க எல்லோரும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கடைகள்லாம் ஒரு சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருந்தோம். இப்போ வந்து ஹஸ்பண்டு பேகு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்படியே சாமிக்கு உடைக்கிறதுக்காக தேங்காய், பழம், கற்பூரம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தார். சரி நம்மளும் போயிட்டு தேங்காய், பழம், கற்பூரம் இதெல்லாம் வந்து வச்சு தீபாராதனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு தங்க கலரில் ஒரு கோபுரம், அங்கே தாங்க அது வந்து
ஆஞ்சநேயர் கோயிலுங்க. பெரிய ஆஞ்சநேயர் அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்தாண்ட தான் நம்ம இப்போ போகிறோம். இது வந்து யாராவது மிஸ் ஆகிட்டாங்க, ஏதாவது பொருள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுற இடங்க இந்த பில்டிங் வந்து. இங்கே வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம கூட வந்தவங்க யாராவது மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்தாண்ட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இங்கே வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க முடியுது. இப்போ வந்து நாங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோங்க. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இங்கே வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சுற்றி வந்துட்டு எதிர்க்க வந்து தேங்காய் உண்டியல், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா தேங்காய் உண்டியல் இருக்குதுன்னு, இதுதாங்க அந்த தேங்காய் உண்டியல். நம்ம வந்து உடைக்கிற தேங்காவை கீழே போடாமல் அந்த மாதிரி உண்டியலில் போட்டுடலாம். இல்லை வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லை எனக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த உண்டியலில் போட்டுடலாம். நாங்களும் தேங்காய் உடைச்சி உண்டியலில் போட்டுட்டோம். இது தாங்க கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்களும் சாமி கொண்டுக்கோங்க. தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் தேங்காய் கற்பூரம் இதெல்லாம் வச்சு இப்போ வந்து தீபாராதனை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து கற்பூரம்லாம் வச்சு ஏற்றுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து சாமியை பார்க்க மட்டும்தான் முடியும். வெளியே வந்து இந்த இடத்தாண்ட வந்து தான் எல்லாருமே வந்து தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம்லாம் வச்சு சாமி கும்பிட்றது அப்படின்னு பண்ணுவாங்க. நாங்களும் தேங்காய்லாம் உடைச்சிட்டு கற்பூரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 o'clockங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போகவே தான் 5 o'clockலாம் போகவே தான் எங்களால் எங்கள் டைமுக்குள்ளே வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர முடிஞ்சுது. அதனால் நீங்கள் கூட டோக்கன் வாங்கிட்டீங்க. இப்போ வந்து ஒரு 9 o'clock தரிசனம் அப்படின்னா கரெக்டாக 9 o'clock போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ நீங்கள் வந்து லைனில் போக ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டான டைமுக்கு நம்மளால் தரிசனம் பார்க்க முடியும். நாங்கள் அந்த மாதிரி நடக்க ஆரம்பித்ததால் தான் கரெக்டான டைமுக்கு எங்களால் தரிசனமும் பார்க்க முடிஞ்சது. தரிசனம்லாம் பார்த்துட்டு நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். அங்கே வந்து காற்று நல்லா சில்லுன்னு வீசிச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நல்லா அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூமில் தான் தங்கணும் அப்படின்றது தேவையில்லைங்க. நிறைய இடம் இருக்குது. நம்ம பெட்ஷீட் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் போதும். நல்லா சுத்தமான இடத்துல போட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து கிளம்பிட்டோம். சரி அப்படியே போகிற வழியில் கடையெல்லாம் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு போனோம். அங்கே பார்த்தா அன்னப்பிரசாதம் போட்டிருந்தாங்க. டைம் இப்போ வந்து 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கீழே போயிட்டு பசங்க சாப்பாடும் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இந்த கடைகள்லாம் அப்படியே உங்களுக்காக தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டே நடந்தோம். அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10:30 ஆகிடுச்சு. 12 o'clock வரைக்கும் தாங்க வந்து இங்கே பஸ் வந்து கிடைக்கும். நம்ம 12 o'clockக்குள்ளே பஸ்ஸில் ஏறிட்டோம்னா கீழே போயிட முடியும். 12 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா எந்த பஸ்ஸுமே வந்து கீழேயும் போகாது, கீழே இருந்து மேலேயும் வராது. அதனால தான் நாங்கள் சரி கொஞ்சம் வேகமாக நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் இட்டுட்டு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டதால் பசங்களும் கொஞ்சம் நல்லா நடந்தாங்க. இது தாங்க வந்து ஃப்ரீ ரூம். அதாவது ஃப்ரீ ரூம்னா 50 rupeesலேருந்து இங்கே வந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ யாராவது ஒரு 2 நாள் ஆகுது, டோக்கனும் வாங்கிட்டோம், ஆனால் ஒரு 2 நாள் ஆகுது தரிசனம் பார்க்க அப்படின்னா இந்த ரூமில் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம தங்கிக்கலாம். இங்கே தங்கி இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தரிசனமும் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். பஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock. 12 o'clock முன்னாடியே நாங்கள் ஏறினதால் பஸ் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பஸ்ஸு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து அப்படியே கீழ் திருப்பதி போயிட்டு திருவண்ணாமலை பஸ்ஸை பிடிச்சி அப்படியே நம்ம ஊருக்கு வந்துட வேண்டியது தான். இங்கே பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த லைட் ஃபோக்கஸில் திருப்பதியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. மேலே திருப்பதியிலேருந்து கீழே வர்றதுக்கு உடனே பஸ்ஸும் இருக்குதுங்க. ஒன்றும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அதாவது 12 o'clock முன்னாடி வரைக்கும் பஸ்ஸு வந்து தொடர்ந்து ஒரு பஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு பஸ்ஸு கண்டிப்பாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது.
நாங்கள் இப்படி தாங்க எங்களோட பயணத்தை தொடங்கி நிறைவாக முடித்தோம். சாமியும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பிட்டோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.